இவங்க பொண்ணுக்கு ஸ்கூல்ல நடக்கிற டான்ஸ் காம்படிஷன் சொல்லி இப்ப மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க சின்ன பொண்ணு எனக்கும் அதே மாதிரி வேணும்னு அடம்பிடிச்சு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்ல ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஆக்சிடென்ட்ல இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டு மூத்த பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருக்கா. இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா இந்த பொண்ணுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போயிருக்கும். இருந்தாலுமே யாரும் ஹெல்ப்பும் இல்லாம அவங்க வேலையை அவங்களே செய்ய கத்துக்கிட்டு இவங்க பாட்டி அப்பா அம்மா இல்லாத 4 பசங்கன்னு சொல்லி எல்லாருமே இவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. அதே டைம்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. இவங்க காலு ரெண்டுமே பேரலைஸ் ஆகி ஏன்டா பிறந்தோன்னு வாழ்க்கையை வெறுத்து டெய்லியும் பாக்குற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு இன்டர்வியூக்காக ஒரு வேலைக்கு போறாங்க. கண்ணு தெரியாத காரணத்தினால எடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே பார்ட் டைம்ல ஒரு பப்ல பாட்டெல்லாம் பாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பாடுறது கேட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மூவ் பிடிச்சு போகுதான் காசு வாங்கலாம்னு சொல்லி வராங்க. ஆனா கம்மியா தரத்தை பார்த்து இந்த பொண்ணு சண்டை போடுறாங்க. ஹீரோ ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து கரெக்டா காசு கொடுக்க வைக்கிறாரு. அப்பதான் இந்த பொண்ணு பிளைண்ட்ன்ற விஷயமே ஹீரோக்கு தெரிய வருது. பட் அந்த பப்ல இவங்க பாடுறதை கேட்ட ஒரு எஃப்எம் ரேடியோட ஆர்ஜே ரொம்ப பிடிச்சு போயிட்டு உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, என்னோட எஃப்எம் ரேடியோல ஆர்ஜேவா வர முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் எஃப்எம் ஆபீஸுக்கும் போறாங்க. அங்க இருக்க பொண்ணு இவங்களை பார்த்துமே ரொம்ப பொறாமப்படுறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்ப அவங்களோட பாஸ் வந்து சொல்லும் போது தான் இந்த பொண்ணு பிளைண்ட்னே தெரிய வருது. ஆனா இந்த பொண்ணுக்கு பிளைண்ட்ன்றது என்னோட குவாலிஃபிகேஷன் கிடையாது, எல்லாருமே நார்மலா பழகிற மாதிரி பழகுங்க, அதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்றா. ஆனா நீ நைட்டு திரும்பவும் பப்புக்கு போகும்போது ஒருத்தவங்களுக்கு தெரியாம இடிச்சு சாரி சொல்றாங்க. அவங்களுமே திட்டத்துக்காக கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப சாரி கேட்கறாங்க. பட் இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்லி அந்த சிம்பத்தி வாங்குறதா எனக்கு பிடிக்காது, தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. அண்ட் பாடி முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கும்போது ஹீரோ ரொம்ப சாரி கேட்டு எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமான்னு உட்காந்துக்கிட்டே கேட்கறாரு. ஆனா இவங்க கோவப்பட்டு பாட சொல்றது கூட உட்காந்துக்கிட்டே திமிராதான் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க ஃப்ரெண்டு அவனால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவங்க நடக்க தானே முடியாது, அதெல்லாம் ஒரு குறையா பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களை திட்டுறாங்க. இதை கேட்டதுமே தான் ஹீரோக்கு நம்ம ஏன் அந்த பொண்ணு மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அண்ட் நைட்டு வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒரு பையனுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதை கேட்டதுமே இவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. அப்ப கூட இருக்க 4 பசங்க தான் இவங்க கிட்ட பேசி மனசை தேத்தி விடுறாங்க. ஆனா அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அவனுக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது. அப்பதான் இந்த 4 பசங்களுமே கூடவே இருப்பாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டதுமே பொண்ணே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப பாட்டிமா இந்த 4 பசங்களை பத்தி ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா இவங்க அந்த பசங்களை நான் தனியா விட்டுட்டு போக முடியாது, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வந்தா வரட்டும், இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் கோவப்படுறாங்க.